Hello guys, welcome back to Navi's Gaming World channel. நம்ம புதுச ஆரிஸ் மெக் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த மெக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா பேட்டில் பண்ணலாம். என்ன பேட்டில் பண்ணலாம்னா 5v5 பண்ணலாம் guys. இப்போ நாம நீங்க ஆரிஸ் மெக் வாங்குறதாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வெப்பன் இருக்கும்ல, ஒரு ஃப்ராங்க் 16 அந்த வெப்பனை வாங்கிட்டு நீங்க ஆரிஸை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பவராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கு முன்னாடியே வாங்கினீங்கன்னா பழைய வெப்பன் தான் வைக்க முடியும். அந்த வெப்பனை வாங்கிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும். அப்புறம் இன்னொன்று நீங்கள் அது 1 ஸ்டார் தான் அந்த ஃபெஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிற மெக்கே. 1 ஸ்டார் ஆனாலும் 8 கெப்பாசிட்டி தாங்க. அப்படின்னா 1 ஸ்டாரில் இருக்கிற அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அந்த கோல்டு அவ்வளோக்கா தேவையில்லை. அதனால நம்ம அதை வச்சு என்ன பண்ணலான்னா நம்ம அந்த இதை வாங்கிக்கலாம். அந்த இதை கைஸ் ஆரிஸே அவுட் பண்ணுறாங்க. அந்த இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மெக்கிலே வச்சுக்கலாம். அதுதான் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். கைஸ் எல்லாருமே நம்மளை அவுட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ரவுண்டில் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம தான் அவுட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ரவுண்டில். கைஸ் இது அதே ரவுண்டானே எனக்கு தெரியும். ஆன்டிஸில் ஒரு மெகா ஃப்ளாஷ் ஸ்பீட் இருக்கும்ல, அந்த இதை வச்சு ஆடும்போது எனக்கு இந்த இடத்துல வந்துச்சு அதே இடம். கைஸ் நான் அவுட் ஆகிட்டே இருக்கேன் கைஸ். இப்போ நம்ம திரும்ப இது பண்ணலாம் கைஸ். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் நான் சொல்லணுன்னு இருக்கேன். என்னதுன்னா நம்ம இந்த மெக்கிற கேமில் சந்தோஷமான விஷயம் கொஞ்சம். ஆனால் லாட்ரி ஸ்பின் இருக்கும்ல, அதில் நம்ம 10 இது கொடுத்து நம்ம எடுத்தோம். நம்மளுக்கு லாஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் மாதிரி அந்த 750 கோல்டு நம்மள்கிட்ட கிடச்சிருந்துச்சு. அதனால இப்போ நம்மகிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குன்னா 1000 கோல்டு டோட்டலாக ரீச் பண்ணியாச்சு. என்னோட பழைய கேம் நான் வச்சுருந்தேன் அந்த இதில் இந்த லெவலுக்கு வந்துடல கைஸ். ஆனால் 1000 இது இன்னும் நம்ம 125 இது மட்டும் எடுத்தால் போடும். நம்ம அந்த ஸ்மெல்லு மாதிரி விடுவோம்ல, அந்த மெக்கை வாங்கிடலாம். நம்பர் 1 பிளேஸில் ஆரிஸ் லிஸ்ட்டில் 3rd லெவலில் இருக்கும்ல, அந்த மெக்கை நம்ம வாங்க முடியும். அந்த மெக்கை நம்ம கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம். எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஈஸியாகவே வாங்கிடலாம். அதனால நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிங்கன்னா மோட்டிவேட் ஆகி நான் எப்போ பார்த்தாலும் நான் கேம் ப்ளேவும் பண்ணுவேன். நான் எப்போ பார்த்தாலும் விளாடுன்னு செய்வேன். உங்கள் கூடயும் யூடியூப்காவையும் விளாடுவேன். அது மூலிமா என்ன ஆகும்னா கூடி சீக்கிரமாகவே நான் கோல்டு எடுத்துடலாம். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். என்னன்னா சப்ஸ்கிரைப் வாங்க வேண்டாம் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கைஸ் நம்மளை அவுட் பண்ணிட்டான். இப்போடா மெயின் பிக்சரே இருக்கு. என்னைய அவுட் பண்ண நீ என்னைய பார்த்து யோசிக்கலையே. வா அவுட் ரிவென்ஸ். நம்மளை அவுட் பண்ணா ஏன் சைக்கிற மாதிரி ரிவென்ஸ் கொடுத்துட்டேன். வாங்க வரிசையா வாங்க வாங்க வாங்க. அவுட்டாக இருக்குன்னே வாங்க வாங்க. அவுட் ஆகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிற மாதிரி ஈஸியாக இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவுட் ஆகுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஹெச்பி கூட டேமேஜ் இல்லை. இப்போ நம்ம இவனும் அவுட் பண்ணியிருந்தோம். இவனும் போன மேட்ச்சில் நம்ம ஆனால் போட்டுருந்தோம். 3 பேர் சேர்ந்து நம்மளோட இந்த மெக்கை போட்டுருந்தாங்க. இப்போ நான் ஒட்டாலர்னு அன்சாரி பேரை போட்டுருக்கேன் இந்த மெக்கை வச்சு. ஃபீல்டை உடைக்க பார்க்குறான், உடச்சான். நாடாக மாற்றி மாற்றி சுற்றனால இது வயசுக்கு போனேன். இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளால கரெக்டாக சொல்ல முடியுங்கள. இதா வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஒன்றையும் நான் கீழே எடுத்துறேன். இருக்கா டே 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 கூட ரெங்க்ட்டு வர்றேன். அவங்க இன்னும் இதை மட்டும் குறைச்சி விட்டு மட்டும் போகிறேன். அதனால இந்த பக்கமே தெரியாமல் இதோட விட்டு போயிட்டோம். இன்னும் நம்ம ஒரு மேட்ச் ஜெயிட்டா போடும். இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேறு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சரி இப்போ நம்மளோட இந்த மெக் எடுக்கலாம். வருவோம் பாருங்களே. இப்போ அவனை ஈஸியாக போட்டு அனுப்புகிறோம். தப்பாண்ட கொடுத்தவே இப்போ நான் அலாட்டர் ஆகிட்டான். இதை கொடுத்துருந்தோன்னா அவள் தான் ஒரே பொருளை விட்டு இருப்பான். அவனே நம்ம அவுட் பண்ண முடியலான்னு பார்க்கலாம். தெரியாமல் நான் மேலே இருக்கிற ஏம் பண்ணிட்டேன் கைஸ். நான் ஏன் பண்ணல அதுவாகவே ஏமாயிடுச்சு. அதனால் அடை போட்டு இருந்தேன் போல மேல் சவுட்டை. இப்போ நான் கரெக்டாக சுடுறேன். அதுவும் இல்லாமல் கரெக்டாக கிள்ளி எடுக்கிறேன். ஏன்னா நான் வச்சுருக்கிற மேக்காரி அடுத்த எபிசோட்லேயே அராக்ராஸும் வரும். அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. அராக்ராஸ் கூடி சீக்கிரமாகவே வந்துடும். ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். அதனால யாரும் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ஸும் டக்குனே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் காய். 15% பேட்ரி வேறு இருக்கா. நம்ம கூடிய சீக்கிரமாக நம்ம வேறு முடிக்கணும். சார்ஜ் இல்லை. அதனால் சார்ஜ் இல்லைனா என் ஃபோன் ரிப்பேர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இந்த மேட்ச் நம்ம கூடிய சீக்கிரமாக முடிச்சு விட்டு நம்ம போடுன்னு சொல்லிட்டு போயிடலாம். மேட்ச் முடிய வர இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கு. 6 5 4 3 2 1. என் ஃபோனில் டக்குன்னு வேறு சார்ஜ் கிடையாது. அதனால தான் பயமாக இருக்குது. நான் கொடுத்துருக்கா பேட் எவ்வளோ இருக்குது 14 இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருந்துச்சு. அவள்தான் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பிளேஸ். அவள்தான் கைஸ். இதோட நம்ம வீடியோ